உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி உந்தி பரசோதியாத். ஓம் பரத்தேஸ்வராம் பிரபஞ்சோ வசுமம் சாந்தம் சிவம் அத்வைதமனித்தே. ஓம் ஹரிமாதித்யே ஆயச சோமய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதுவே நமச்சிவாய நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சனி பெயர்ச்சி சர்வ வல்லமை சர்வ லோகமும் சர்வ வல்லமை கொண்ட சர்வ லோகத்தையும் ஆட்டி படைக்கும் சனி பயிற்சி. எவ்வளவு பெரிய மன்னனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவரையே ஆட்டி படைக்கின்ற சர்வ வல்லமை பொருந்திய சனி பகவானுடைய சனி பெயர்ச்சி. நீதிக்கு புறம்பாக உலகத்தில் நீதிக்கு புறம்பாக யார் நடந்தாலும் அவரை சரியான நேரத்தில் தட்டி கேட்டு தண்டனை தருவதும் அப்பேற்பட்ட சனி பகவானுடைய சனி பயிற்சி. சரியான நேரத்தில் தட்டி கேட்டு தண்டனை வழங்குவதும் சனி பகவான், நீதிக்கு புறம்பாக யார் நடந்தாலும். ஆகவே இவருக்கு நீதிக்கரசர் என்று ஒரு பெயர் உண்டு. நீதிக்கு அரசர் என்று ஒரு பெயர் உண்டு. உலகில் அனைத்து ஜீவன தொழில்களுக்கும் உலகத்தில் உள்ள மனுஷர்கள் பூரா என்னென்ன தொழில்கள் செய்கிறார்களோ அந்த தொழில்களுக்கெல்லாம் ஜீவனக்காரகன் தொழில்காரகன் என்று இவருக்கு பெயர். ஆக ஜீவனக்காரகன் என்று சனி பகவானுக்கு பெயர். ஆக அதே நேரத்தில் ஒரு மனிதன் திடகாத்திரமாக ஆயுளோடு இருக்க வேண்டும் என்றால் அதற்கு சனி பகவான் தான் முக்கிய காரணம். ஆகவே சனி பகவான் ஆயுள்காரகன் என்று பெயர். ஆரோக்கியக்காரகன், வியாதியை ஏற்படுத்துபவன் அவனே, குணப்படுத்துபவனும் அவனே, ஆயுளை கொடுப்பதும் அவனே, ஆயுளை கெடுப்பதும் அவனே. ஆகவே இவருக்கு ஆயுள்காரகன் என்று ஒரு பெயர் உண்டு, ஆரோக்கியக்காரகன் என்று ஒரு பெயர் உண்டு. சரி, அடுத்து ஒரு மனிதன் 4 காசு பார்த்துட்டா தலகால் தெரியாம ஆடக்கூடிய நிலை. 4 காசு சம்பாரிச்ச திமிர்ல தலகால் தெரியாம ஆடக்கூடிய நிலை. ஆடுறான், தலகால் தெரியாம ஆடுறான். அப்படிப்பட்ட மனிதனை 7 சனி, கண்டக சனி, அஷ்டமத்து சனி என்ற ரூபத்தில் ஆட்டிப்படுத்தி விபத்தை ஏற்படுத்தி துன்பத்தை கொடுத்து தொழிலை கெடுத்து விபத்தை கொடுத்து, இதுதான் தலையில கட்டு, கால் அடிபட்டு, கால் முறிஞ்சு, காலில் கட்டு, கையில கட்டு என்ற ஒரு சோதனையை சரியான நேரத்தில் தண்டனை கொடுப்பதில் வல்லமை கொண்டவன் இந்த சனி பகவான். தலகால் தெரியாம இருக்கு, இதுதாண்டா தலை, இதுதாண்டா கை, இதுதாண்டா கால் என்று உணரக்கூடிய நிலையை உருவாக்கக்கூடியவன். பல கஷ்டங்களை கொடுத்து உறவுகளின் குணாதிசயங்களை தெரிந்து கொள்ள நிலையை உருவாக்குவார். அண்ணன் என்றால் என்ன, தம்பி என்றால் என்ன, மாமன் என்றால் என்ன, மச்சான் என்றால் என்ன, அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை மனுஷனை வந்தாண்ட மனுஷன் அப்படின்னு உணரக்கூடிய இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க. இவன் தான் மனுஷன், சரியான நேரத்தில் உதவுனா சரியான நேரத்தில் பாதகம் செய்தவர்கள் என்று உணரக்கூடிய, நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று உணரக்கூடிய சோதனை வேதனை தரக்கூடியவன் சனி பகவான். ஒரு மனிதனை நல்லது கெட்டது உணரக்கூடிய நிலை உருவாக்கக்கூடியவன் சனி பகவான். சூரியனின், அதாவது அரசனையும் ஆண்டியாக்குவான், ஆண்டியும் அரசனாக்கி விடுவான். சூரியனின் 2ஆம் மனைவியான சாயாதேவியினுடைய புத்திரன் சனி பகவான். சூரியன் சாயாதேவியை கொடுமைப்படுத்தியதால் ஜென்ம விரோதியாகிறான். சனி பகவான் சூரியனுக்கு ஜென்ம விரோதி, பகை கிரகம். சூரியன் அப்பனுக்கும் பிள்ளைக்கு ஆகாது. ஆக கோச்சாரத்தில் சனி சூரியன் எப்பொழுதெல்லாம் பார்க்கக்கூடிய நிலை ஏற்படுகின்ற உலகத்தில் மிகப்பெரிய ஆபத்துக்கள் ஏற்படும், மிகப்பெரிய சோதனைகள் வேதனைகள் ஏற்படும், உலகத்தில் ஆட்டி படைக்கக்கூடிய நிலை உருவாக்கும். உலகத்தில் அத்தனை உயிர்களும் பிறப்பதற்கும் உயிரோடு இருப்பதற்கும்
சூரியன் முழு காரண கிரகம் ஆகிறார். ஆகவே சூரியன் ஒரு உயிர் சக்தி கொண்ட கிரகம். அத்தனை உயிர்களையும் படைக்கக்கூடிய ஒரு சூரியனையே ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி, உலகமே இயங்க முடியாத சக்தியை உருவாக்கக்கூடியவன். அந்த சனியின் பார்வை சூரியனுக்கு விழுந்த உலகமே இயங்காது. அப்படிப்பட்ட சர்வ வல்லமை கொண்ட சூரியன் பார்வையை சூரியனையே கடுமையாக பார்க்கக்கூடிய பார்வை சனி பகவான் பார்த்தால் உலகமே இயங்காது. சூரியன் மேல் சனி பார்வை விழுந்தால் உலகமே இயங்காது. அப்பேற்பட்ட சர்வ வல்லமை கொண்டவன் சனி பகவான். ஆண்டியும் அரசனாக்குவன், அரசனையும் ஆண்டி ஆக்கி விடுவான். அப்பேற்பட்ட சனி பகவானுடைய பெயர்ச்சி யாருக்கெல்லாம் என்னென்ன யோகங்களை தரப்போகின்றார், யாருக்கெல்லாம் அஷ்டமத்து சனி, ஏழரை சனி, கண்டக சனியை தரப்போகின்றார், யாருக்கெல்லாம் என்ன எதிரை கொட்டி தரப்போகின்றார், யாரெல்லாம் தட்டி கேட்கப் போகிறார் என்பதை தெல்ல தெளிவாக பார்க்கலாம். மேசராசி முதல் மீன ராசி வரை துல்லிதமான பலன்களாக பார்க்கலாம் சனி பெயர்ச்சியினுடைய பலன்கள். ஆக இது ஒரு சித்தர் வாக்கு ஜோதிடம், பொது பலன்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்ப்பதற்கு கீழே ஒரு நம்பர் இருக்கு, நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. முதல்ல ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் எந்த பிரம்மன் நம்மை எல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் நம் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் பிரம்மன் எழுதிய பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். எந்த பிரம்மன் நம்மை படித்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். அந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படிதான் உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தான் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இந்த இரண்டு காரணங்கள் மட்டும்தான். புரிஞ்சுட்டீங்களா? ஆக கல்யாணம் முடியலையா, எத்தனை வருஷம் கல்யாணம் முடியல, எத்தனை வருஷம் வேலை இல்லை, எத்தனை வருஷம் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லாமல் இருக்க, குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், செய்வன கோளாறுகள், செய்கிற தொழிலில் ஏன் மந்தம் ஏற்படுது, செய்கிற தொழில் ஏன் விருத்தி அடையல, குடும்பத்தில் ஏன் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு, சொத்து பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், பூர்வீக சொத்து பிரச்சனைகள், அண்ணன் தம்பி பிரச்சனைகள், செய்வனை கோளாறுகள், கலகங்கள், கொடுத்த பணம் ஏமாற்றம், இப்படி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு எங்கெங்கோ ஜாதகத்தை பார்த்து அலைஞ்சு என்னங்க ஜாதகத்தை ஒரு இடத்துலையும் பார்த்து ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற வேதனைகள் இருக்கத்தான் செய்கிறது. அதே வேதனை இங்கே வரக்கூடாது. ஏனென்றால் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சரியாக சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில்தான் தவறு ஏற்படுகின்றது. கணித்து சொல்வதில்தான் தவறு ஏற்படுகின்றது. ஆக இங்கே சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க, முன்பதிவு பண்ணிக்கிங்க. உங்கள் எதிர்கால ஜாதகத்தை, உங்கள் எதிர்கால பலன்களை தெல்ல தெளிவாக பார்க்கலாம். மீண்டும் நிச்சயமாக உங்களை சந்திப்பேன். மேசம் முதல் மீன ராசி வரை சிறந்த துல்லிதமான பலன்களை நம்ம பார்க்கலாம். சனி பெயர்ச்சியினுடைய 2 மாதத்தினுடைய சிறந்த யோக பலன்களையும், சனி பெயர்ச்சியினுடைய முக்கிய யோக பலன்கள், எச்சரிக்கை தருகின்ற ஒரு யோக பலன்களை இன்னைக்கு விருச்சிக ராசிக்கு பார்க்க போறோம். சனி பெயர்ச்சியுடைய என்ன ஒரு முக்கியமான யோகம், முக்கியமான பாதிப்பு என்ன அப்படின்றதை, பாதகமான பலன்கள் என்ன, யோகமான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இந்த சனி பெயர்ச்சி மார்ச் 29 2025 ஏற்படுகின்ற இந்த சனி பெயர்ச்சியின் மூலம் விருச்சிக ராசிக்கு மார்ச் 29 பெயர்ச்சியது. ஏப்ரல் மேல அதிரடி யோகமாக, அற்புத யோகமாக, அதிர்ஷ்டங்கள் கோடிக்கணக்கு, லட்சக்கணக்கு கொட்டக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக ஏற்படும். தொழில்கள் பெருகும், வருமானம் பெருகும், காதல்கள் பெருகும், காதல் திருமணங்கள் ஏற்படும். காதல் திருமண யோகத்தினால் பல கோடிக்கு அதிபதியான பெண்ணையோ, பல கோடிக்கு அதிபதியான ஒரு பையனையோ திருமணம் செய்யக்கூடிய நிலை ஏற்படும். சினிமா துறை, கலைத்துறை இருப்பவர்களுக்கு பேரும் புகழும் கொட்டித்தரும். இந்த 2 மாதங்கள் அதிர்ஷ்ட காலங்களாக, அதிர்ஷ்ட யோகத்தை அள்ளித்தரக்கூடிய காலங்களாக ஏற்படும். ஆனால் அடுத்த 2 மாதங்கள் அத்தனை பாதிப்புகளும் ஏற்படும். கவனம்.
எச்சரிக்கை. அந்த 2 மாதங்கள் என்ன, எந்த மாதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 8/6/2025 முதல் 29/7, அதாவது 6வது மாதமும் 7ஆம் மாதமும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். 2025 29/2025 8/6/2025 முதல் 29/7/2025 வரை இந்த 2 மாதங்கள் கவனமா இருக்கும். திரும்ப சொல்றேன், 8/6/2025 முதல் 29/7/2025 ஆக இந்த 6வது மாதம் 7ஆம் மாதமும் 2025ஆம் ஆண்டில் கவனமாக இருக்க வேண்டும். பண இழப்பு, பெண்களால் இழப்பு, பெண்களால் அவமானம், சொத்துகள் ஏமாற்றம், வாகன விபத்துக்கள், பண விரயங்கள், உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவது, தேவையில்லாத பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் ஏற்படுவது, திடீர் விபத்துக்கள் ஏற்படுத்துவது, ரொம்பவும் கவனமாக இருக்கும். இந்த 2 மாதங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த சனிப்பெயர்ச்சி மூலம் பாதிப்பு தரக்கூடிய இந்த 2 மாதங்களை பற்றித்தான் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் மீண்டும் விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கவனம் கவனம். ஏதாவது உங்கள் சந்தேகத்தை, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கீழே நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. பாருங்க, நிறைய குடும்பத்தில் அதாவது புத்தி பேதலிக்கக்கூடிய நிலை ஏற்படும். பெண்ணாக இருந்தால் ஆண் மூலமும், ஆணாக இருந்தால் பெண்கள் மூலம் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய கொடுக்கும். குடும்பம் நல்ல பெண்ணாக இருந்தால் கூட திடீர்னு ஏதோ ஒரு மாற்றங்கள் ஏற்படும். ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஆக இந்த 2 மாதங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அவமானப்படக்கூடிய நாட்களாக இருக்கும். பொருளாதாரத்தில் ஏமாற்றம் தருகின்ற நாட்களாக இருக்கும். சொத்துக்கள் வீணாக விரயம் அடையக்கூடிய நாட்களாக இருக்கும். பேரும் புகழுக்கும் பங்கும் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்டம் ஒருமுறை தட்டி கொடுத்தாலும் கொட்டி கொடுத்தாலும் அவமானமும், வீண் பழி அவமானங்களும் அதிகமாக ஏற்படக்கூடிய இந்த 2 மாதங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இதில் தான் உங்கள் ஜாதகத்தை, தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? உங்க தனிப்பட்ட இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும், கீழே அப்பாயின்மெண்ட் இருக்கு. உங்கள் எதிர்காலத்தை தெல்ல தெளிவாக அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. தெல்ல தெளிவாக எங்கேயும் பார்த்து நடக்கல, அவரை பார்த்து நடந்துச்சுன்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.